Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாதாம் சட்னி செய்யிறதுக்கு 20 பாதாம் பருப்பை தண்ணியில 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊர்ன பாதாம் பருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து 1 ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவையில்லை, கலர் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் விதையை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் மிளகாவை மட்டும் சேர்க்கலாம். அப்போ உங்களுக்கு கலரும் கிடைக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சேர்க்கும்போது அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரைப்படும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கடைசியாக இது கூட உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அரைப்படும். அதே மாதிரி சட்னி அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து சட்னியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நிறைய சட்னியும் கிடைக்கும். ஸோ இந்த 20 பாதாம் பருப்பில் ஒரு 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு உங்களுக்கு சட்னி கிடைக்கும். இப்போதுக்கு தாளிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்மளோட தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான பாதாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி வந்து குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வெயிட் கெயின் ஆகணும் குழந்தைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னி தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான எல்லாருமே சாப்பிடக்கூடிய டேஸ்டியான சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன், வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.